நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களே, அடங்கிய அஷ்டமச்சனி. அதனால் இனி கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை. யாருக்கு? உங்களுக்கு தாங்க. காரணம் சனிவானுடைய வக்ரம். கெட்டவன் கெட்டுப்போனா கிட்டும் ராஜயோகம். அப்படிப்பட்ட ஒரு ராஜ பலன் நீங்க அனுபவிக்க போறீங்க. கெட்டது நடக்காமல் இருக்க போகிறது குறிப்பிட்ட ஒரு 5 மாதங்கள். ஸோ இந்த ஒரு காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அதை பற்றி இன்றைய பதிவில் முழுமையாக விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலே நம்ம சேனலில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சுங்க. பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, கடகராசி. ஸோ காலப்புருஷத்தபடி மேச ராசிலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது 4ஆம் வீடாக வரக்கூடியது. இந்த 4ஆம் வீடு அப்படின்றது சுகஸ்தானம். அப்போது கடகராசிக்காரங்களுக்கு கல்வியும் சரி சுகமும் சரி இரண்டுமே அவர்களுடைய கையில் இருக்கும். அவங்க எப்படிப்பட்ட ஒரு கலையாக இருந்தாலும் கற்று கைதேர்ந்த கூடியவர்கள் இவர்கள். அதனால கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியமும் இவர்களுக்கு அதிகம். வெளிநாடு யோகம் அப்படின்றதுல இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களை காட்டிடும். அதே போல் எந்த ஒரு தொழிலையும் மிக நுணுக்கமாக கற்று அதில் லாபம் பார்ப்பார்கள். கையில் மண்ணை கொடுத்தாலும் கல்லை கொடுத்தாலும் அதை காசாக பணமாக மாற்றக்கூடிய தந்திரமும் உழைப்பும் இவரிடம் இருக்கும். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் 8ஆம் வீடான கும்பத்தில் சனிவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. 8 8லே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால போற பக்கமெல்லாம் முட்டுக்கட்ட, நிறைய விஷயத்துல தடங்கள் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். காரணம் அஷ்டமச்சனி. ஸோ அதில் சனிவனுடைய வக்ரம் ஏற்பட போகிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி நகர ஆரம்பிக்க போறாரு. இந்த வருடம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இவருடைய வக்ர நிலை தொடர்கிறது. கிட்டத்தட்ட 5 மாதங்கள். ஸோ அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் பின்னோக்கி நகர போறாரு. ராசி அவர் மாறவில்லை, நட்சத்திரம் மட்டும்தான் பின்னோக்கி மாறுறாரு. ஸோ இந்த வக்ரம் என்பது, அதாவது ஒரு வக்ரம் அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும், அதைத்தான் வக்ரம்னு சொல்றோம். ஸோ சனி பகவானால் எந்தெந்த விஷயத்துல கெடுதல் நடந்துச்சோ உங்களுக்கு அந்தந்த விஷயத்துலலாம் நல்லது நடக்கும். அதனால உங்களுக்கு முதல்ல நல்லது நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கை துணையால் மன அழுத்தம், டிப்ரெஷன், வாழ்க்கை துணை வழியில் ஏற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனைகள் அது முதல்ல சரியாகுங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கடகத்திற்கு 7ஆம் வீடான மகரத்திற்கு அது சரி. 7க்கு 8லேயும் மறைஞ்சார் இல்லையா? அதனால் வாழ்க்கை துணையால் சரியான உதவிகளும் கிடைக்காம, சரியான ஒரு அனுசரணையும் கிடைக்காமல் போனது உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில். அதனுடைய நிலைப்பாடுகள் இப்போ மாறும். வாழ்க்கை துணை வழியில் நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது கண்டிப்பா. வாழ்க்கை துணையோட ஏதாவது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு முடிவு காலம், இந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 5 மாதத்தில் அதை முடிச்சுக்க முடியும். பிரிந்த கணவனை ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த 5 மாதத்தை சரியா நீங்க பயன்படுத்திட்டா வாழ்க்கை துணையுடைய நிம்மதி கண்டிப்பா கிடைக்கும். மேலும் வாழ்க்கை துணையிடமிருந்து ஒரு சொத்து பத்துக்கள் அல்லது வரவுகள், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலை அமையலை, அதனாலதான் பல பிரச்சனை அப்படின்னு புலம்பி தவிக்கிறீங்களா? இப்போ வாழ்க்கை துணையால் வரவு கிடைக்கும் உங்களுக்கு. அது சொத்தா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஒரு வேலை தொழில் கிடைச்சி அதன் மூலமா அவங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி கிடைக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உங்களுக்கு முதல்ல உருவாகுது. 2வது, வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டேன், அல்லது வெளிநாட்டுக்கு போற முயற்சியில அதிக பணம் செலவழிச்சிட்டேன், அதை நம்பி காலத்தை கடந்துட்டேன் அப்படின்னு புலம்பக்கூடிய உங்களுக்கு அந்த வெளிநாடு சம்பந்தமான முயற்சியில் வெற்றியும் லாபமும் கிடைக்கும். அல்லது வெளிநாட்டில் போய் சரியான சம்பளம் இல்லாமல் நான் ஒரு தேவையில்லாத ஒரு கம்பெனியில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு சரியான ஒரு உத்தியோகம் அமையக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு கம்பெனி கிடைக்கும். ஸோ அதன் ரீதியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபமும், நல்ல ஒரு நிம்மதியும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தம், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எந்த சந்தேகம் இல்லை. மேலும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இராணுவத்தில், இந்த காவல்துறையில் பணிபுரியவங்க, பேங்க் சம்பந்தமான வேலை பார்க்கக்கூடியவங்க, இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். வேலையிலிருந்து அந்த ஒர்க் லோடு இருக்காதுங்க. கண்டிப்பாக ஒர்க் ப்ரெஷர் குறையும். இதற்கடுத்து சனிவனுடைய பார்வை அப்படியே மாறுது. குரு பார்க்க கோடி நன்மை, ஆனால் சனி பார்க்கும் விட பால் என்று சொல்வார்கள். அந்த வகையில் சனிவனுடைய 3, 7, 10 இந்த பார்வையால் உங்களுக்கு சில கெடுபல் நடந்தது. அதில் குறிப்பாக சனிவனுடைய 3ஆம் பார்வை மேஷத்தில் பதிந்தது. இந்த மேச ராசி என்பது உங்களுடைய கடகத்திற்கு 10ஆம் வீடாக அமைகிறது. ஸோ 10ஆம் வீடாக அமைகின்ற பொழுது கண்டிப்பாக தொழில் ஸ்தானம். ஸோ தொழில் உங்களுக்கு பல விதத்தில் கெட்டு போகிறதுக்கும் பல விதத்தில் தொந்தரவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்குது.
ஸோ அந்த தொழில் இப்போ நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். தொழில் இருந்த போட்டிகள் விலகும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் சரியாகும். ஸோ முடங்கி கிடந்த தொழில் அது மீண்டும் ரன்னாக ஆரம்பிக்கும். தேவையில்லாத மூலப்பொருட்கள் வாங்கி போட்டு அதனால் லாஸ், தேவையில்லாத இடத்துல முதலீடு, இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு நல்லது ஒரு லாபத்தை மீண்டும் கொடுக்கும். ஸோ முதலீடு லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை பார்த்த சனி இப்போ மாறுறாரு. அதனால் கண்டிப்பாக தொழில் ரீதியான வரவுகள் உங்களுக்கு உண்டு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதற்கு அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய கடகராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்தில் பதிஞ்சது. இப்போ பார்வை மாறதுனால கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நல்லது நடக்கும். அது குறிப்பாக சிம்மம் என்பது உங்களுக்கு 2ஆம் வீடு, தன குடும்ப வாக்குஸ்தானம். குடும்பம் இல்லாத கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் உருவாகும், அதாவது திருமணம் நடக்கும். 2வது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. 3வது தன வருவாய் கண்டிப்பாக உண்டு. அரசாங்க வழியிலையோ தந்தை வழியிலையோ அல்லது சொந்த தொழிலின் வழியோ உங்களுக்கு சேமிப்பு உயரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் சனியோட 10ஆம் பார்வை என்பது விருச்சிக ராசியில் பதிந்தது. அந்த பார்வை மாறுது. விருச்சிகம் என்பது உங்களுடைய கடகத்திற்கு 5ஆம் வீடாக இருக்கிறது. 5ஆம் வீடுங்கிறது காதலை குறிக்கும், பிள்ளைகளை குறிக்கும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில சரியான ஒரு விஷயங்கள் நடக்கலன்னு அதனால ஏற்பட்ட மன அழுத்தம், போராட்டம், பிள்ளைகள் உங்களை சரியா புரிஞ்சுக்கணும்னு ஏற்பட்ட சண்டை சச்சரவு அனைத்துமே மாறும். பிள்ளைகள் இனி உங்களுக்கு ஏற்றபடி நடப்பார்கள், உங்களை புரிந்து கொள்வார்கள். பிரிந்த பிள்ளைகள் கூட மீண்டும் வந்து சேர வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியமே இல்லைன்றவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அதே போலதான் காதல் சமாச்சாரம், காதல் விவகாரத்தால் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை. ஸோ அது வந்து உங்கள் காதலாக இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுடைய காதலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காதல் பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஏற்பட்ட பிரச்சனை, குடும்ப உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை இப்போ சரியாகும். ஸோ அதனால் நிம்மதி இழந்த உங்களுடைய குடும்பம் இனி குடும்பம் சந்தோஷத்தில் மகிழும். அந்த அளவுக்கு ஒரு சுபகாரியம், சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. காதல் பிரச்சனை முடிவுக்கு வரும். அதுக்கடுத்து இந்த உயர்கல்வி கண்டிப்பாக டிகிரி போன்ற பட்டம் வாங்குவதில் இருக்கக்கூடிய தடை, அரியர் பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடும். அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இழந்த பெயரை நீங்கள் மீட்டெடுப்பீங்க, அந்த பெயரை எடுப்பீங்க. சரிங்களா? உங்களுமே சுமத்தப்பட்ட தேவையில்லாத இந்த களவு பட்டம், உங்களுமே சுமத்தப்பட்ட ஒரு குறை, ஒரு பழிச்சொல், இவை அனைத்தும் நீங்கும். ஸோ உங்களுக்கேற்ற ஒரு திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைச்சி வெற்றியும் கிடைக்கும். அந்தளவுக்கு காலகட்டம் சாதகமாக இருக்குது, உங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க. ஸோ மேலும் இனிமே எதிர்பாராத விபத்துகளும் எதிர்பாராத வம்பு வழக்கு பிரச்சனை உங்களுக்கு நடக்காது. திடீர் விரைய செலவுகளும் வராது. ஸோ இந்த 5 மாதத்தில் உங்களுடைய சேமிப்பை உயர்த்திக்க முடியும். குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை நடத்திக்க முடியும். கடனை அடைச்சிக்க முடியும். எதிரியை வீழ்த்திக்க முடியும். நோயை தீர்த்து கொள்ள முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொன்னான காலகட்டம். வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான், அதனால திங்களூர் சென்று சந்திர பகவானை வழிபாடு செய்யறதும், அதே போல நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு கண்டிப்பாக திங்கட்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது. அதே போல் அரிசி நாள் அன்னதானம். ஸோ வந்து அரிசி சம்மந்தப்பட்ட சாப்பாடு அன்னதானம் குறிப்பான முறையில் செஞ்சு போடுங்க. ஏழை எளியவர்களுக்கு அந்த அன்னதானத்தில் மிகப்பெரிய நன்மையும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து தான் சந்தேகம் இல்லை. ஸோ இதை மட்டும் தவறாமல் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய கடக ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.